கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த நாள் உங்கள் யாவரும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகள் புத்தகம் 3வது அதிகாரம் 30ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது: ஒருவனுக்கு தீங்கு செய்யாதிருக்க காரணமின்றி அவனோடு கூட வழக்காடாது. காரணமில்லாமல் வழக்காடுவது, சண்டையிடுவது தேவனுக்கு பிரியமான செயல் அல்ல. நமக்கு இடைவேளைகளை யாரும் நமக்கு விரோதமாய் செய்வோம் இல்லை. ஆனாலும் தேவையில்லாமல் நீங்கள் பகைப்பதும், பொறாமை கொள்வதும், தேவையில்லாத வார்த்தைகள் பேசுவதும் உங்கள் இருதயத்தை பரிசுத்தத்திலிருந்து விலக்கி அசுத்தமான காரியங்களுக்குள்ளாக உங்களை இழுத்து செல்ல பிசாசு விருக்க தந்திர வர இந்த கோபம். அல்லேலூயா. ஆகவே தேவன் சண்டையிடுவதை விரும்புவதில்லை, தர்க்கம் செய்கிறதை விரும்புவதில்லை. ஆண்டவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய சுபாவத்தை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்றால் நீங்களும் கூட மன்னிப்பையும் அன்பையும் வெளிப்படுத்த வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டமாய் காணப்படுகிறது. ரோமர் புத்தகத்தில் பவுல் அப்போஸ்தலன் இப்படியா சொல்லுகிறார். ரோமர் 13:10 நாம் பார்க்கும்பொழுது, அன்பானது பிறனுக்கு தீங்கு செய்யாதாம். அல்லேலூயா. ஒரு அன்பாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு தீங்கு செய்யும், உங்கள் கால் இடறி ஓடாது, அது பின்தொடர்ந்து ஓடாது. தீங்குக்கு மனசாப்படுகிற தேவன் நம்மிடையில் இருந்தால், அவருடைய அன்பு உங்கள் உள்ளத்தில் இருந்தால் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக மாறிடுங்க தெரியுமா? அந்த அன்பை வெளிக்காட்டுகிற பிள்ளையாக உங்கள் முகத்தை பார்க்கும்பொழுது இவர் எவ்வளோ பெரிய அன்பு செலுத்துகிறாருங்க, இவர் இவ்வளோ நல்லவராக இருக்கிறாங்க என்று மற்றவர்கள் போற்றத்தக்க ஒரு பிள்ளையாக மாற்றப்படுவீங்க. உங்களுக்குள்ள தேவனுடைய அன்பு முதலாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டம் தீர்மானமாக இருக்கின்றது. எந்த இடத்துல அன்பு குறையதோ அங்கே சண்டைங்க, எங்க இடத்துல அன்பு குறையதோ அங்கே சமாதானம் இல்லை. அல்லேலூயா. நீங்க காரணம் இல்லாமல் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் அவர் கொடுக்கலைங்க. அவரால் எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த அம்மாவால் எந்த பிரச்சனையும் இல்லை, கூட வேலை செய்யறால எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க தேவையில்லாமல் நீங்களா ஒரு ட்ரீம் வேர்ல்டுக்கு போயிடுவாங்க நிறைய பேர். அவர் இப்படி சொல்லுவார், அவர் என்ன நினைச்சிருப்பாரு, என்ன இப்படியா நினச்சிக்குவாரு, என்ன கஷ்டப்படுத்துறாரு, இன்னும் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் நீ தேவையில்லாத தர்க்கத்துக்கு போகாது, நீ தேவையில்லாத வாக்குவாதத்துக்கு போகாது. காரணமின்றி ஒருவர் நீங்க பகைக்க கூடாது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே அன்பை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக, மன்னிக்கிற பிள்ளைகளாக நீங்க மாற்றப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் புத்தகம் 37 சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபு தன் மகனாகிய யோசேப்பை மிகவும் நேசித்து வந்தான். யாக்கோபு முதிர் வயதிலும், அவன் முதிர் வயதில் பிறந்ததுனால யோசேப்பு மேல ரொம்ப பிரியும். அதனால தான் மற்ற சகோதரரை காட்டிலும் அதிகமாக இவரை நேசிக்கிறார். இதனால மற்ற சகோதரர்கள் யோசேப்பின் இடத்துல பேசுவதே நிறுத்திவிட்டாங்க. அல்லேலூயா. யோசேப்பு தான் கண்ட சொப்பனத்தை சகோதரத்தில் சொல்லும் பொழுது கூட அவர் இன்னும் அதிகமாக சகோதரர்கள் எல்லாம் இவன் மேல் கோபப்படுறாங்க. யோசேப்பின் அரிக்கட்டுகள் நிமிர்ந்து நின்றது, இவர்கள் அரிக்கட்டுகள் எல்லாம் மற்றவருடைய அரிக்கட்டுகள் எல்லாம் வணங்கி நின்றது என்ற செய்தியை கேட்ட மாத்திரத்தில் கோபம் அதிகரிக்கிறது, பகைமை உணர்வு பெருகுகிறது. பிரியமானவர்களே, அவர் வரும்பொழுது சொல்றாரு, அதோ வரான் பாரு சொப்பனக்காரன் என்று சொல்லி அந்த யோசேப்பை பிடித்து அந்த குழியில தள்ளி அவனை எகிப்துக்கு விற்று போட்டாங்க என்று பார்க்கிறோம். ரூபன் வந்து சொன்னதுனால தான் அந்த இடத்துல அவன் உயிர் தப்பிற்று. இல்லைன்னா யோசேப்பு அந்த நேரத்தில் இந்த சகோதரர்களால் கொலை செய்யப்பட்டிருப்பான். ஏன் தெரியுமா? காரணம் இல்லாத பகைமை உணர்வு, கோபம், பொறாமை. அல்லேலூயா. இது நிமித்தமாக நாமும் கூட அநேக சூழ்நிலை நிமித்தமாக கட்டப்படுகிற பாவம் நம்மை வாசற்படியில் நிற்குதான், நம்மை பாவம் செய்ய வைக்குதுங்க. கோபத்தை விட்டு நெகிழ்ந்து நீ விட்டு விடுந்த ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. ஆகவே அந்த குடியில தள்ளின அந்த யோசேப்பு தான் ஆண்டவர் எகிப்தின் ராஜாவுக்கு அந்த ஸ்தானத்தில், அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்தில், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வைத்து உயர்த்தினாராம். கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை நீ விட்டுவிடு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க காரணம் இல்லாமல் தர்க்கம் செய்ய வேண்டாங்க, காரணம் இல்லாமல் கோபப்படாதீங்க. ஆண்டவருடைய அன்பை நீங்க தரித்து நிற்கிற பிள்ளைகளாக மாற்றப்பட வேண்டும். யோசேப்பு சொல்றாரு 50:20 ஆதியாகமம் புத்தகத்தில், நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களுக்கு உயிரோடு காக்கும்படிக்கு தீமையை நன்மையாக மாற பண்ணினார். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கொடுக்கிறார். தீமையை நன்மையாக மாற்றுவார், உங்களை போஷிப்பார், நடத்துவார். கோபத்தை விட்டு விடுங்க, தேவையில்லாத வார்த்தைகளை பேச